அதாவது வந்துங்க, பெரம்பலூர், ஜெயகுண்டம், திருப்பூர், கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, தானிப்பாடி, அதுக்கடுத்து தோவமலை. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருநெல்வேலியில் கால் வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட நியூ ப்ராஜெக்ட். பார்த்துங்க, இப்போ இதுதான் காம்ப்ளெக்ஸு. எல்லாமே ஒரே ஓனர் தான். அந்த காம்ப்ளெக்ஸ் காட்டு தம்பி, எல்லாமே ஒரே ஓனர் தான். எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்டு வந்து ஒன் ஏக்கருக்குள்ளே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வீடு நம்ம கட்டுறோம். இப்படி காமிச்சு 2 வீடு இருக்குது. இப்படி வந்துடு அந்த பில்டிங். திரும்ப இப்போது ஆக்சுவலாக என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எல்லா பில்டிங்க்கும் வாஸ்து டிப்ஸ் கொடுக்குற மாதிரி இதுலேயும் கொடுக்குறேன். ஈசானி மூளை பூரா இழுத்து கட்டிட்டார். இதுதான் ஈசானி, வடகிழக்கு, இது கிழக்கு, இது வடகிழக்கு. வடகிழக்கு பூரா இழுத்து மேலே அந்த பாரு அந்த பில்டிங் அந்த மட்டும் கட்டியிருக்காரு. அதுக்கு ஈக்குவலாக இப்போ நம்ம தென்மேற்கு மூலை, அதாவது அந்த குபேரன் மூலையில் அதை விட ஒரு அடியாவது ஹைட்டாக கட்டணுங்கிறதுக்காக தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. வாங்க, இவர் தான் நம்ம சரண் வாங்க, இவர் தானே எங்கள் மேஸ்திரி. பார்த்துங்க, என்னுடைய ஆத்மார்த்தமான மேஸ்திரி இவர். 7 வருஷமாக என் கூட பயணிக்கிறார். இன்னும் பல ஆண்டுகள் பயணிப்பார். அப்போ வந்து இதுலேருந்து ஒரு அடி தாண்டி முதல் பாயிண்ட்டு, வாஸ்து பாயிண்ட் வந்து குபேரன் மூலை, அதாவது மேற்கை அப்படிங்கிறது வந்து மேலே இருக்கணும். கீழே வந்து இது வடகிழக்கு வந்து எப்பவுமே தாழ்வாக இருக்கணும். வடகிழக்கில் தான் நம்ம தண்ணி தொட்டி வைப்போம். வடகிழக்கில் தான் நம்ம வந்து போர்ட்டிகோ கட்டுவோம், கார் பார்க்கிங் கட்டுவோம். வடகிழக்கு முதல்ல இப்படி ஏற்றிட்டார்னா தென்மேற்கு, அதாவது தென்மேற்கு மூலை, தட் இஸ் சவுத் வெஸ்ட் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. இது நார்த் ஈஸ்ட்டு, அது சவுத் வெஸ்ட்டு. வடகிழக்கும் குபேரன் மூலையும் எப்போவுமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த பூமியில் வாழும் எந்த ஜீவராசிக்கும் எந்த வகையான துன்பமும் இருக்காது. முழு வகையான இன்பத்தையும் அடையணும் அப்படின்னா இந்த 2 மூலையும் ரெடி பண்ணாதான். ஸோ அதுதான் மெயின் பர்பஸ். இவர் வந்து என்கிட்ட அஸ்ட்ரோ, தென் வாஸ்து, தென் வேறு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிவிட்டு அதில் ஜெயிச்சனால இன்றைக்கி தேதிக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸில் பூஜை போட்டு திருப்பி பூமி பூஜை இங்கே பாருங்கள் நைட்டு போட்டிருக்கோம். விடிய அதாவது எனக்கு ஹெல்த் வைஸாக ப்ராப்ளம் வந்து பூமி பூஜை போட்டு அடுத்த கட்ட லெவலுக்கு இப்போ நம்ம அந்த ஷெட்டெல்லாம் இப்போ தூக்கிடும். இது ஷெட்டு கட்டு தம்பி. அந்த ஷெட்டெல்லாம் தூக்கிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு அன்றைக்கி நான் காமிச்ச மாதிரி ஒரு டபுள் மாடி கட்டுறோம். அதாவது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் இப்போது வந்துடும், அந்த வீடியோ வந்துடும். இப்போ அது பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னாக்கா, ஒர்க்கில் வந்து சின்சியரும், ஒர்க்கு வந்து பர்ஃபெக்டாகவும், ஒர்க்கு வந்து நாலேஜ்டாகவும் இறங்கி செஞ்சேன் அப்படின்னாக்கா எந்த டிஸ்ட்ரிக்கோ, ஸ்டேட்டோ, இல்லை கண்ட்ரியோ, இல்லை கான்டினென்ட்டோ நமக்கு லிமிட் கிடையாது, போய்கிட்டே இருக்கலாம். அதுதான் சொல்லுவாங்க. திருநெல்வேலிங்களில் இங்கே வந்து கால் பதிஞ்சு இந்த இடத்துல அவங்க ஆளுங்க இல்லாமல் நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக வி ஆர் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத சந்தேகமே இல்லை. நன்றி.